இன்று நாங்கள் பேசப்போவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். நீண்ட காலமாகவே மோர்ட்கேஜ் எடுக்கலாமா, எடுக்கலாமா என்பது பற்றி பலரும் ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது பேசுவதை வழமையாக கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான உரிய பொறிமுறை கனடாவில் இல்லை என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதான சமிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இது எப்பொழுது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கின்ற பொழுதும் 2024 ஏப்ரல் வரவு செலவு திட்டத்தின் போது கனேடிய வருமான வரி திணைக்களம் ஒரு விடயத்தை அறிவித்திருந்தது. அது இப்பொழுது ஓரளவு நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு சமிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுதான் வருமானத்தை சரி செய்து பார்க்கக்கூடிய ஒரு டூல். ஆமாம், இன்கம் வெரிஃபிகேஷன் டூல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இதனால் மோர்ட்கேஜ் பெறுவதில் என்னென்ன தடங்கல்கள் இருக்க போகிறது, அல்லது இது ஒரு நன்மையான விடயமா, இது பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். சக ரியல்டர் முரளி மகா இப்பொழுது இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். ராம் சொன்ன மாதிரி இந்த இன்கம் வெரிஃபிகேஷன் டூல் என்றது வரப்போகிறது. அது எப்போது வரும் என்றதான் இப்ப எல்லாருக்கும் இப்ப கேள்வி. ஆனால் 2024 ஆண்டு அறிவித்தபடி அவர்கள் அந்த ஒரு கன்சல்டிங் பீரியட்டை முடித்து விட்டார்கள். டிசம்பர் மாதம் 6 துவக்கம் 16ஆம் தேதி வரையும் பெரிய நிறுவனங்களையும் கூப்பிட்டு அவர்கள் கிடைத்திருந்தார்கள் எது சாத்தியம் என்று சொல்லி. அப்ப இது வர்றதால இப்ப கனவேருக்கு இருக்கிற குழப்பம் என்னென்றால் என்னால மோர்ட்கேஜ் எடுக்க முடியுமா இது என்றுதான் எல்லாருக்கும் கேள்வி. பில்டர்ஸ் நீங்கள் வீடு கொடுத்திருப்பீங்க, அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆட்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஸோ இதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். சில பேர் என்றால் பல்வேறு இடங்களில் வருகிற தகவல்கள் சிலவர்களை பயமுறுத்துவதாகவும் இருக்கிறது, தவறான தகவல்களும் இருக்கின்றன. நாளைக்கு வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, ஒன்று செய்யலாத மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கி விட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஏஜென்ட்ஸ் நாங்கள் இதை கதைப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பொதுவாகவே இந்த ரியல்டி அல்லது ரியல் எஸ்டேட் பிசினஸில் சொல்வார்கள் இப்பொழுதே வாங்குவதுதான் சிறந்தது என்று. ஏனென்றால் வீட்டினுடைய விலை என்பது நாளாந்தம் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதில் ஏற்ற இறக்கங்கள் சில இருந்தாலும் கூட ஒரு நல்ல முதலீடாக பொன்னும் வீடும் என்பது தமிழர்கள் பாரம்பரியத்திலும் இருந்த ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உலக நாடுகள் பலவற்றிலும் நிலத்தில் முதலிடுவதை வழக்கமையாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ரியல் எஸ்டேட் என்பது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ முதலீடு என்றும் சொல்லக்கூடிய ஒரு முதலீடு. ஆகவே இவ்வாறான நுணுக்கங்களை அல்லது ஒரு பொறிமுறையை வைத்திருப்பது என்பது எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீண்ட கால நோக்கத்தில் இவ்வாறான விடயங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நாங்கள் சொல்வது போன்று ஒரு நல்ல முதலீடாக அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறான பொறிமுறைகளை கூட அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு பாசிட்டிவாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் எவ்வாறான நன்மைகளை எல்லோரும் பெறலாம் என்பதை பார்க்கின்ற பொழுது இதில் கூடுதலான நன்மைகளும் இருக்கின்றன. அண்மையில் கூட மோர்ட்கேஜில் சில தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் கூடவாக பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்களையும் முரளி நாங்கள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லலாம். உண்மையான அது மோர்ட்கேஜ் இவர்கள் என்னத்துக்கு இந்த மோர்ட்கேஜ் வெரிஃபிகேஷன் டூலை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த டாக்குமெண்ட் ஃப்ராட் என்று சொல்கிறார்கள். டாக்குமெண்ட் ஃப்ராட் செய்வதன் மூலமாக தவறான மோர்ட்கேஜ் ஆட்களுக்கு தவறான பெருந்தொகையான மோர்ட்கேஜ் பணங்களை எடுத்து விடுவதன் மூலமாக பல்வேறு சிக்கல்களை வங்கிகளுக்கும் பிரதான வங்கிகளுக்கும் ஏற்படுத்த போகிறது. உண்மையில் அது எப்படி நிறைய ஃப்ராடுகள் நடக்கும் பொழுது நடக்கும் என்றால், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஆரம்ப காலங்களில் எங்களில் டெபிட் கார்டு சிப்ஸ் இல்லாமல் சும்மா சிம்பிள் இருந்தது. அந்த நேரங்களில் நிறைய ஃப்ராடு இருந்தன. அதை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சிப்பை கொண்டு போட்டார்கள். அதன் மூலமாக நிறைய ஃப்ராடை கட்டுப்படுத்தினார். அதற்காக டெபிட் கார்டை பயன்படுத்தாமல் விட்டது என்பது இல்லை. அதுக்காக டெபிட் கார்டை விட்டு பேங்க் விட்டு நான் ஓடுவதன் இல்லை. அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பதுதான் என்னுடைய வேலை. என்னன்னா நாங்கள் அன்றாடம் பாவிக்கின்ற பலர் மோர்ட்கேஜை பெறுகின்ற பொழுதே ஒரு கிரெடிட் ரிப்போர்ட்டை பயன்படுத்துவார்கள். அதில் ஒருவருடைய கிரெடிட் எப்படி இருக்கின்றது என்பதற்கு அவர் அனுமதி அளித்து அது பரிசோதிக்கப்படும். அதன் பின்னர் தான் அவருடைய கிரெடிட் எப்படி இருக்கின்றது என்ற ஒரு விடயம் தெரிய வரும். அதே போன்றுதான் வங்கிகள் மற்றும் லெண்டர்ஸுக்கு இந்த டூலும் ஒரு உதவியாக இருக்க போகிறது. காரணம், இப்பொழுது இருக்கின்ற பொறிமுறையின் அடிப்படையில் யாரும் எந்த விடயங்களையும் கூறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதனை சரி பார்ப்பது என்பது நாளாந்த வேலைப்படு காரணமாக அது சிக்கலாக இருக்கிறது. ஒரு வங்கியில் இருந்து ஒரு அழைப்பை ஏற்படுத்தி குறிப்பாக இவ்வளவு வருமானத்தை பெறுகிறாரா என்று
பரிசோதிப்பது என்பது மிக சிக்கலான விடயம். அதே நேரத்தில் இது உண்மையாக இந்த வருமானம் என்பது வருமான வரி திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்றதா போன்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஆகவே ஒரு வருமான வரி திணைக்களத்தோடு பின்னி பிணைகின்ற ஒரு பொறிமுறையாக இது இருக்கின்ற பொழுது இலகுவாக இவ்வாறான லெண்டர்ஸ் தங்களிடம் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கான வருமானம் எவ்வளவு என்பதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர் கடன் வழங்குகின்ற பொழுது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு கடனை வழங்குகின்ற பொழுது அவர் ஒரு சொத்தை கொள்வன செய்கின்ற பொழுது எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் அவரால் அதனை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருப்பார். அதற்கான தகுதியை அவர் பெற்றிருப்பார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இப்பொழுது நீங்கள் உதாரணத்திற்கு ஒரு வாகனத்தை வாங்குகின்றீர்கள் என்றால் அந்த வாகனத்தை பராமரிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது சந்தை நிலவரங்கள் மாற்றம் பெற்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக காணப்படுகின்றது. பலர் வீடுகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வாங்கி வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வீடுகளையே கைவிட வேண்டிய நிலை ஏற்படுவதற்கான காரணம் அவர்களுக்கான அந்த தகுதி நிலை என்பது சரியாக செய்யப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு டூலை கொண்டு வருகின்ற பொழுது உங்களிடம் ஒரு சொத்து இருக்கின்றது என்றால் நீங்கள் அதனை நன்கு பராமரிக்கக்கூடிய ஒரு இருப்பீர்கள். அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கான ஒரு உந்து சக்தியை இந்த டூலும் உங்களுக்கு வழங்க போகிறது. வருமானம் குறைந்திருந்தால் அதனை அதிகரிப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆகவே ஒரு கொஞ்ச நீண்ட காலம் எடுத்தால் கூட நீங்கள் ஒரு நிலையான சொத்தை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகையை இந்த டூல் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அது எல்லாருக்கும் பாருங்க எப்ப வருது இப்ப என்ன அவள் கன்சல்டிங் பீரியட் முடிந்து விட்டது. சோ 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏதோ ஒரு பகுதிக்கு வரலாம் தான் எல்லாருமே கணிக்கிறார்கள். ஆனால் இந்த விண்டர் பகுதியில் வந்து அதற்கான தாங்கள் இந்த காலம் நடந்த கன்சல்டிங் நடந்த முடிவுகளை இந்த விண்டரில் அறிவிப்பார்கள். அறிவித்தவுடன் அதுக்கான டூலையும் உருவாக்குவார்கள் என்றுதான் நினைக்கப்படுவேன். யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் தேவையற்ற விதமாக தவறு செய்கிறவர்கள் அல்லது தவறான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவர்களுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்த போகுது. மற்றவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தல. உங்களுக்கு பொதியில வருமானம் இருக்கிறது. இப்ப என்ன சிக்கல் என்றால் ஓகே ஒரு ஆள் வந்து தனிய கணவனுக்கு மட்டும் வீடு வாங்கும் பொழுது அவருடைய இன்கம் உதாரணத்துக்கு 1 லட்சமாக இருந்தால் சில வழிகள் அது குவாலிஃபை பண்ணாம போகும். அப்ப மனைவியை ஆட் பண்ண வேண்டி இருக்கும் அல்லது இன்னொரு கோசைனரை பிடிக்கலாம். அதுக்கான விடயங்கள் அதுலேயும் இருக்கிறன. உடனே எல்லாம் மறைந்து போகிறது அல்ல. ஏன் இந்த பகுதியில் கொண்டு வரார்கள் என்று எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஏன் இப்ப கொண்டு வர்றார்கள் என்றால் இப்ப வந்து இருக்கிற மேஜர் சிக்கல் வந்து என்று சொன்னால் இப்ப கனடியன் கவர்மெண்ட் சிஎம்ஹெச் வந்து 10% அந்த வீடு வாங்குறதுக்கான தகுதி நிலையை வந்து 1.5 மில்லியன் அதிகரிக்கிறார். அதிகரிக்கும் பொழுது சிஎம்ஹெச் பெரிய சிக்கல் வருகிறது என்றால் ஒரு 1.5 மில்லியன் பொழுது ஆல்மோஸ்ட் டபுள் தி அமௌண்ட் அரை மடங்கு கூடுதலாக உங்களுக்கான வாய்ப்பை தருகிறாங்க. 10 டவுன் பேமெண்ட். அப்பொழுது இது ஹை ரிஸ்காக பைனான்சியல் செக்டருக்கு இருக்க போறது. நிறைய பேர் பேங்க்ரப்சி போனால் பைனான்சியல் செக்டரால ஹேண்டில் பண்ண முடியாது. சோ வங்கிகள் வந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கும். எனவேதான் இந்த டூலை சரியான இந்த ஃப்ராடுகளை நிப்பாட்டுவதற்காக இப்படிப்பட்ட டூலை கொண்டுவதன் மூலமாக இன்கத்தை வெரிஃபை பண்ணுவதன் மூலமாக டிரெக்டாக ஒரு சிஆர்ஐக்குள்ள பேங்க் வந்து சிஆர்ஐ டிரெக்டா கனெக்ட் பண்ணி இவ்வளவு காசு இவ்வளவு இன்கம் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இருந்தால் அவர்களுக்கு வங்கிகளுக்கு பாதுகாப்பானது. பைனான்சியல் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணும் பொழுது நாட்டுடைய முழு பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் என்று சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இலங்கையில் இருக்க வங்கிகள் வந்து பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்கிற காலங்களில் பைனான்சியல் சிஸ்டம் சரியான டவுன் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப வங்கிகளை பாதுகாப்பதற்காக இந்த டூல் வருகிறது. மக்களை பாதுகாப்பதற்கு நினைக்க கூடாது. வங்கிகளை பாதுகாப்பு வருகிறது. கனடிய ஊடகங்கள் பலவற்றில் அண்மைய செய்திகளை பார்த்தால் பலர் இந்த இன்கம் வெரிஃபிகேஷன் இல்லாமல் வீடுகளை வாங்கியதன் அடிப்படையில் இப்பொழுது வீடுகளை கைவிடக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அதனை ஆராய்ந்த பொழுது அவர்கள் முறைகேடான வகையில் தங்களுடைய இன்கம் காட்டி அல்லது அவர்கள் சார்பாக அவர்களுக்கு வீடுகளை வாங்கி கொடுத்தவர்கள் பிழையான தகவல்களை கொடுத்து அவர்களுக்கு வீடுகளை வாங்க திணித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது வீட்டை விற்றவர் அல்லது வாங்கி கொடுத்தவரை அணுகுகின்ற பொழுது அவர்கள் இந்த ஆய்வுகளின் மூலமாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் மோர்கேஜ் தவறான முறையில் பெற்றுக் கொடுத்தோம், ஏனென்றால் அவர்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. இதற்கான பல்வேறு தண்டனைகளும் அறிவிக்கப்பட்டாலும் கூட இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலையாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் பலரும் கணவன் மனைவியாக இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் சொத்துக்களை சேர்த்து வாங்குகின்ற நிலை இப்பொழுது பரவலாக இல்லை. காரணம், இன்னும் பல சொத்துக்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தனித்தனியாக அவர்கள் வீடுகளை
வீடுகளை வாங்குகின்றார்கள். ஆகவே இதில் கூட பல வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் முதலீட்டுக்காக ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது அதனை கூட ஒரு வருமானமாக அதில் இருந்து வருகின்ற வாடகையை காட்டலாம். இவ்வாறு பல கணக்கியல் நுட்பங்களும் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது பலர் ட்ரக் டிரைவர்ஸாக இருப்பார்கள், அவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு கணக்கியல் ரீதியாக அவர்கள் இதனை கையாளக்கூடிய வழிவகை இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய கணக்காளரோடு கலந்தாலோசித்து உரிய வகையில் நீங்கள் உங்களுடைய இன்கமை காட்டி அதனூடாக நீங்கள் ஒரு வீட்டை வாங்க திட்டமிடுகிறீர்கள் என்றால் முன்கூட்டியே அதற்கான திட்டமிடல்களை மேற்கொள்கின்ற பொழுது இதை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். முரளி, நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள் இந்த சிஎம்ஹெச்இ வரவு எல்லை என்பது அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக பலரும் கூறுகிறார்கள் இப்பொழுது இந்த புதிய டூல்ஸ் வந்தால் வீடுகளின் விலை குறைவடையும், வாங்குபவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் மறுமுறையில் இந்த டிசம்பரில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த எல்லை என்பது புதிதாக வீடுகளை கொள்வனவு செய்பவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக கூட நாங்கள் கருதலாம். காரணம், முதல் தரம் வீடு வாங்குபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. பலரும் நினைக்கின்றதுக்கு எதிர்மாறாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை கூட இதன் மூலமாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒரு நகைச்சுவான விஷயம் கூட. சிஎம்ஹெச்இ கதையாக சொல்லலாம். சிஎம்ஹெச்இ உருவாகும் பொழுது அவர்கள் உருவாக்கியதன் நோக்கமே நிறைய வீட்டின் விலையை குறைப்பதற்கும் மக்களை வீடு வாங்க வைப்பதற்காகத்தான் உருவாக்கினார்கள். அதுதான் இன்சூரட் மோர்கேஜ் கொண்டு வந்தார். ஆனால் எந்த பார்த்தோம் என்றால் அது எதிர்மறையாக வீடுகள் விலைகளை அதிகரித்ததே தவிர ஒரு காலமும் குறையவில்லை. சோ நாங்கள் இப்ப வெளியே நாங்கள் ஒரு பார்க்கும்போது சடனாக பார்க்கும்போது ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது ஐயோ ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி தான் சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது. இன்கம் வெரிஃபிகேஷன் டூல் வருகிறது, எனவே எல்லாருக்கும் பிரச்சனை மோட்கேஜ் ஒண்ணு எடுக்கலாது, நான் வீட்டை கொடுத்து போட்டா ஒண்ணு செய்யலாம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்கம் வெரிஃபிகேஷன் இருக்கிறது ஒரு வகையில் பாதுகாப்பானது கூட. என்றால் இரண்டாவது இடத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். இன்கம் வெரிஃபிகேஷன் வரும் பொழுது அன்னெசரியாக பிரார்த்தனம் பண்ணுறவர்கள் வெளியே போயிடுவார்கள். அதே மாதிரி நிறையவர்கள் மார்க்கெட்டில் இருக்கிறவர்களும் தங்கள் தகுதிக்கேற்ற விட வாங்க ஆரம்பிப்பார்கள். அது உங்களுக்கு சாதகமானது, இன்வெஸ்டர்ஸுக்கு சாதகமானது. சரியான வீட்டை வாங்கும் பொழுது அது சாதகமா அமையும். மற்றது இன்கம் வெரிஃபிகேஷன் உங்க முதல் வீடு வாங்குறவர்களுக்கு சில அது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனா இன்வெஸ்டர்ஸ் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே வீடே வாங்கி இருப்பாரு, அவர்களுக்கு மோர்கேஜ் இருக்கிறது. என்ன சொல்றாரு என்றால் இன்கம் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் தான் அதை மோர்கேஜ் எடுக்கும் போது அதை குவாலிஃபை பண்றதுக்கு கேட்பார்கள் என்றும் பின்வரும் ரினியூவலுக்கு தேவையில்லை என்றுதான் ஆரம்பத்திலே அந்த கதை வருகிறது. அதே நேரத்தில் இன்னும் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் இனிவரும் காலத்தில் ஒரு வங்கியில் பார்கெயின் செய்து நீங்கள் மோர்கேஜுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று கருதப்படுகின்றது. காரணம், நீங்கள் ஏற்கனவே இன்கம் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு ஒரு மோர்கேஜை பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு வங்கியில் இருந்து இன்னொரு வங்கிக்கு ஒரு சிறந்த கட்டணத்தில் அவர்கள் வட்டி விகிதத்தை தருவார்கள் என்று சொன்னால் அந்த வங்கிக்கு இலகுவாக நீங்கள் எந்தவித மோர்கேஜ் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் அந்த வங்கிக்கு உங்களுடைய மோர்கேஜை மாற்றக்கூடிய வசதி, அதே தொகையில் நீங்கள் மோர்கேஜை வைத்திருப்பீர்கள் என்றால் அப்படியே மாற்றக்கூடிய ஒரு வசதி தொடர்பாக அவர்கள் பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் வந்தால் இப்பொழுது மொனோபோலியாக இருக்கக்கூடிய வங்கிகளினுடைய தன்மை என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டியில் அவர்கள் உங்களுக்கு மோர்கேஜை தருவார் என்று சொன்னால் நீங்கள் இந்த வங்கியிடம் சொல்லலாம், நான் அந்த வங்கிக்கு மாற போகிறேன், என்னுடைய மோர்கேஜை மாற்றுங்கள். ஆகவே இது ஒரு இலகுவான விடயமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுகிறது. ஏனென்றால் பல லெண்டர்ஸ் இப்பொழுது இவர் மோர்கேஜை மாற்ற மாட்டார் என்ற ஒரு விடயத்திற்காக அதனை ஒரு இறுக்குப்பிடியாக வைத்திருக்கிறார்கள். அது தளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது வாடிக்கையாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த இந்த வெரிஃபிகேஷன் டூல் வருகிறதாலே நிறைய நன்மைகளும் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த வெரிஃபிகேஷன்ல செக் பண்ணுகின்ற பொழுது தவறு செய்கிற வாங்குறவர்கள் வெளியே போய்விடுவார்கள். சோ நீங்கள் சரியான வீட்டை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பையும் இது உங்களுக்கு தரப்போகிறது. சில வேளையில் நீங்கள் போயிருப்பீர்கள், அவர்கள் வாங்க டெஸ்பரேஷனில் அவர்கள் உங்களுக்கு நீங்க கொடுத்த ரியல் வேல்யூவை விட கூட கொடுத்து வாங்கி விட்டு போடுவார். அதன் மூலமாக நீங்க சரியான வீட்டை தெரிவு செய்யக்கூடாமல் சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். அது உங்களுக்கு சாதகமானது.
இன்னொரு விஷயம் என்னென்றால் இது இந்த விடயத்தோடு தொடர்புடைய விடயம் தான். ஏனென்றால் அண்மையில் ஊடகங்களில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு நிலையில் தான் ஒருவர் ஒரு வீட்டினுடைய பெறுமதியை காட்டிலும் $3,00,000 கூடுதலான பெறுமதிக்கு அந்த வீட்டை வாங்கி இருக்கின்றார். என்ன காரணம் என்றால், அல்லாவிட்டால் தனக்கு மோர்கேஜ் கிடைக்காது என்ற ஒரு விடயத்தை ரியல்டர் கூறியிருக்கின்றார். உங்களுக்கான மோர்கேஜ் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் இந்த வீட்டை வாங்கினால்தான் உங்களுக்கு மோர்கேஜ் பெற்று தரலாம் என்ற ஒரு ரீதியில் கூறுகின்ற பொழுது, அவருக்கு வீட்டை வாங்க வேண்டும் அப்படியாவது என்ற ஒரு நோக்கத்தில் 3 லட்சம் சந்தை பெறுமதியிலும் கூடிய விலைக்கு அவர் வாங்கி, இப்பொழுது இந்த சந்தை பெறுமதியில் அவரால் அந்த மோர்கேஜை கட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். இதன் காரணமாக இந்த மோர்கேஜ் ஃப்ராட் என்ற விடயம் வெளியுலகுக்கு வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அவர் வீட்டை கைவிடக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுதுதான் அவர் என்ன நடந்தது என்ற விடயத்தை ஊடகங்களிடம் கூறியிருக்கின்றார். அவ்வாறே இப்படி யோசித்து பார்ப்போம். இப்போது வங்கிகள் மிகச்சரியாக செயற்படுமா அல்லது பைனான்சியல் செக்டர் இந்த டூலை சரியாக பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் நாங்க ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் இருக்கிறோம். எனவே வங்கிகள் தங்களுடைய லாபத்தை மிக முக்கியமாக பார்க்கும். அப்போ இந்த இன்கம் வேரியன்ஸ் டூல் வந்தால் முழுமையாக என்ன நடக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் சிந்தித்து பார்த்தேன் என்றால், வங்கிகள் என்ன செய்யும் நான் நினைக்கிறேன் என்றால், இன்கம் வெரிஃபிகேஷன் செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கு ஒரு மோர்கேஜ் ரேட்டையும் இன்கம் வெரிஃபிகேஷன் செய்யாமல் இருந்தால் இன்னொரு மோர்கேஜையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் உருவாகிறது. அப்ப இன்னொரு இன்னும் இந்த விடயம் என்பது எவ்வளவு சிறப்பானதாக அமையும் என்று இன்னும் தெரியாத நிலையில் வங்கிகள் கூட சில தளர்வுகளை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதாவது இந்த டூல் வந்த பின்னர் என்ன விடயங்களை செய்தால் மோர்கேஜ் பெறுபவர் தங்களை நாடி வருவார் என்பதற்கு ஏற்றாற்போன்று மோர்கேஜை கொடுப்பதற்கு வங்கிகள் தயாராக கூடும். ஆகவே ஒவ்வொரு வங்கிகளும் இது தொடர்பாக பேசி ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது சில வேளைகளில் இன்னும் பல நன்மைகள் வெளிவரக்கூடும். அதே நேரத்தில் பல நாடுகள், உலகில் முன்னணி வாய்ந்த நாடுகள் பலவற்றிலும் இந்த முறை என்பது நடைமுறையில் இருக்கின்றது. அங்கே வீட்டு சந்தை என்பது இன்னும் பொட்டாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை எடுத்தாலும் இவ்வாறான ஒரு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஏல விற்பனையில் வீடுகளை வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவும் இதே போன்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே எந்தெந்த நகரத்தில் இந்த ரியல் எஸ்டேட் என்பதற்காக இருக்கிறதோ பல நாடுகளில் இந்த நடைமுறை இருக்கின்றது. ஆகவே டொரண்டோ ஏற்கனவே இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு புகழ்பெற்ற நகரம் என்ற ரீதியில் இதில் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றுதான் கூறலாம். தற்போதைய பொருளாதார நிலையில் அது ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் என்பது பலருக்கும் ஒரு அச்ச நிலையை தோற்றுவித்திருப்பது என்பது மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த டூல் வருவதன் ஊடாக வீடுகளை வாங்க முடியாது அல்லது மோர்கேஜ் பெற முடியாது என்று தெரிவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செய்தியாக இருக்காது என்றுதான் நானும் அப்படித்தான் நம்புறேன். அது என்னென்றால் இந்த டூல்ஸ்கள் பாதுகாப்பானதாக இருக்குமே தவிர இவை முற்றுமுழுதாக ஒரு என்றால் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கனடாவின் பொருளாதாரங்களில் வீடு விற்பனை என்றது மிக முதல் ஆரம்பித்து கலைத்த மாதிரி அந்த பணவீக்கங்கள் பொருளாதார அடுக்குமுறைகளுக்கு குரோத் எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டில் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கும். அவற்றை ஒரேடியாக கொண்டு போய் கீழே விட்டுவிட்டால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்துவிடும். அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் இந்த ஃப்ராட் செய்வதன் மூலமாக பைனான்சியல் செக்டர்ஸ் பாதிக்கப்படுவதுதான் அவருக்கு பிரச்சனை. சோ அதை கட்டுப்படுத்துவார்கள், எல்லா நடவடிக்கையும் ஏற்படுத்துவார்கள். அது எங்களுக்கு நன்மை பயக்குமே தவிர தீவிரத்துக்கான வாய்ப்பு மிக குறைவு. ட்ரக் டிரைவர்ஸ் பலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே எங்களோடு பலர் தொடர்பினை ஏற்படுத்தி பேசியிருக்கிறார்கள் பல விடயங்கள் தொடர்பாக. அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தாங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக தாங்கள் வருடம் வருமான வரியை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போன்று செய்து வருகிறோம், தங்களுடைய செலவுகளை காட்டுகிறோம், இது தொடர்பாக தங்களுடைய கணக்காய்வாளரோடு பேசுகிறோம் என்று. இப்பொழுது அவர்களுக்கு வீடு வாங்குவதில் பிரச்சனை வரும் என்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. அவர்கள் அச்சம் கொள்ள வேண்டுமா? அச்சம் கொள்ள தேவையில்லை. என்ன பொறுத்தவரையில் நீங்கள் என்ன வித்தியாசம் என்றால், நீங்கள் காலங்காலமாக செல்ஃப் எம்ப்ளாய்டா நீங்க டேக்ஸ் ஃபைல் பண்ண போறீர்கள், இதே ஃபைல் பண்ணுங்க, அதுல எந்த பிழையும் இல்லை. என்னென்றால் சில வேளைகள் நீங்கள் 1.2 மில்லியன் வீடை வாங்க முடியாது. சில வேளைகள் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 மில்லியன் வாங்க முடியாது. ஆனால் 1 மில்லியன் வீடு உங்களுக்கு சாத்தியமானது, 1.5 மில்லியன் சாத்தியமானது. நீங்க உழைக்கிற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாத்தியமானது. அவை மற்றது செல்ஃப் எம்ப்ளாய்ட் என்றதுக்காகவோ எம்ப்ளாய் என்றதுக்காக பெரிய வேறுபாடு வருமானு நான் நினைக்கவில்லை. அவர்கள் நினைக்கிற டூல் என்னவென்னு சொன்னால், சிஆர்ஐ கழித்து 1-2 கேள்விகளோ அல்லது டூல் மூலமாக இவர்களுடைய இன்கம் உண்மைதானா செக் பண்றது தான் அவர் சிந்திக்கிறார்கள். அதிக அளவு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்க முடியாது இந்த செக்டருக்கு.
சோ அது பெரிய பிரச்சனை. ட்ரக் டிரைவர்ஸ் நீங்கள் அகலம் குறைபாடு ஒன்றும் இல்லை. நீங்க உழைக்கிறீர்கள், எனக்கு தெரியும், எனக்கு நண்பர்களை 7,000 8,000 உழைக்கிறார்கள் மாதத்தில். சோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாக தோன்றவில்லை. அவர்களுக்கு சிம்பிளாக 120,000 140,000 ஏழி உழைக்க போகிறார்கள். சோ அவர்களுக்கு இது பிரச்சனை இருக்க போவதில்லை. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா டூல். சோ அது வரும்பொழுதுதான் அதனுடைய விளைவுகளை நாம் கண்ணிக்க வேண்டும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் ஒரு சப்ரைம் அல்லது ஒரு இன்னொரு விதமான மோர்கேஜை வங்கிகள் உருவாக்கும். என்றால் நாங்கள் ஏ சைட் பி சைட் பிரைவேட் இருக்கிற மாதிரி இன்னொரு விதமான வங்கிகளை உருவாக்கும். ஏன்னா இல்லாவிட்டால் இந்த மார்க்கெட் வந்து சில வேளைகளில் பலவிதமான சிக்கலை கொண்டே விட்டு விட்டுரும். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி ஃபுல்லா பாட்டி விட்டால் பொருளாதாரம் மூவ் பண்ணாது, அந்த செக்டரே ஃபுல்லா டவுன் ஆகிடும். அது மட்டுமல்ல, பலரும் இப்பொழுது மோர்கேஜ் என்றவுடன் வங்கிகளை மட்டும்தான் மையப்படுத்துகிறார்கள். ஆனால் சமூகத்தில் வங்கிகளை காட்டிலும் கூடுதலானவர்கள் பல இடங்களில் மோர்கேஜை வைத்திருக்கிறார்கள். அவ்வாறான லெண்டர்ஸுக்கும் தான் இந்த டூல் பொருத்தமாக வரப்போகிறது. அவர்கள் கூட இந்த டூல்ஸை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாவார்கள். ஆகவே அந்த இண்டஸ்ட்ரியும் ஒரு பாரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கின்ற பொழுது அவர்களையும் இதில் கருத்தில் எடுத்துத்தான் இந்த விடயங்களை அவர்கள் செய்யக்கூடும். ஆகவே இதில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறலாம். இந்த டூல் வெகு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடன் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றது என்பதனையும் நாங்கள் நமது தளத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த இருக்கிறோம்.